நீ உன் இஷ்டம் ஏதாவது பேசிக்கிட்டு நான் எப்படி மரியாதை கொடுப்பேன்? கிராமங்கள்ல பொதுவா பசுமாடை வீட்டுல வளர்க்கக்கூடாதுமாங்க. ஏன்னா பசுமாடு இறந்துச்சு அப்படின்னா வீட்டுல ஒரு உயிர் போயிடும் அப்படிம்பாங்க. ஏன்? நான் இப்பதான் முதல் வாட்டி இந்த கேள்வி கேட்கிறேன். அவ தெரியல கரெக்டா சோலி முடிச்சு. ப்ரோ நான் கொஞ்சம் தான் எடுத்துக்கிறேன் ப்ரோ, எனக்கு ஆல்ரெடி ப்ரெஷர் இருக்கும். மேடம் அது பல்சரே இருந்தாலும் பரவாயில்ல. எப்படி இருந்துச்சு உப்பு? நல்லா இருந்துச்சு. நீ உன் இஷ்டம் ஏதாவது பேசிக்கிட்டு நான் எப்படி மரியாதை கொடுப்பேன்? ஓகே. 1700 இருந்து 1900 வருடங்களுக்கு முன்னால வாழ்ந்த மனிதர்கள் வந்து பெரும்பாலும் விவசாயிகளை நம்பியும் காடுகள் சார்ந்து வாழ்ந்து வந்தாங்க. அப்ப வந்து ஆடு மாடுகள் போன்ற உயிரினங்களை அதிகமா வளர்க்க ஆரம்பிச்சாங்க. அப்ப என்ன அப்படின்னா மாடுகளை கரெக்டா மெயின்டைன் பண்றதுக்கு அவங்களோட வந்து இப்போ பாதுகாப்புங்கிறாங்களா எதுவும் கிடையாது. பால் வழியாகவும் வந்து பரவி இருக்கு. அது எப்படின்னா அப்ப வந்து பாலை வந்து யாரும் காய்ச்சி குடிக்க மாட்டாங்க, பச்சையா குடிச்சிருவாங்க. அப்ப அந்த பச்சையா குடிக்கனால அதனாலே தொற்றாது இருக்கு. மாடு பிரசவ காலம் இருக்குல்ல, பிரசவ காலத்துல அந்த கழிவுகள் இருக்குல்ல அதையும் மக்கள் கையோசா கிளீன் பண்ணாங்க. அப்போ உங்களுக்கு சுதாரமா எதுவுமே கிடையாது. இதனாலதான் என்ன ஆச்சு அப்படின்னா மாட்டு இறந்ததுல இருந்து அப்படியே நோய் வந்து மனுஷங்களுக்கு வந்து ஆரம்பிச்சு. அதனால இறக்கவும் பட்டிருக்காங்க. இறந்தது என்ன அப்படின்னா ஒரு 1500 வருடங்களுக்கு முன்னால வந்து சாவு கொஞ்சம் அதிகமா வர ஆரம்பிச்சு. இது காலப்போக்கில் என்ன மாத்திட்டாங்க அப்படின்னா பசுமாடு இருந்தாலும் வீட்டுல வந்து இறந்துருவாங்க அப்படின்னு மக்கள் மத்தியில மாத்திட்டாங்க. ஆக்சுவலி அப்படி எதுவுமே உண்மை கிடையாது. அந்த காலத்துல போதிய மருத்துவ வசதிகள் இல்லாதனால மாடுகளை சரியா பராமரிக்க முடியாம தொற்றுவியாதிகள் வந்தது, அவ்வளவுதான். ஆனா இப்போ அப்படி கிடையாது. மாடுகள் தனியா வளர்க்கப்படுது, அதுக்கு டாக்டர்ஸ் தனியா இருக்காங்க, எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்கு.